டிக்டாக், யூடியூப் மூலமா ரொம்ப பாப்புலரான கப்பிள்ஸ் தான் மணி அண்ட் கனி. இவங்க 2 பேருக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைனால விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. மணியும் சீக்கிரமாவே நான் மேரேஜ் பண்ணி குழந்தை பெத்துக்க போறேன். எங்க அம்மாவோட ஆசைக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாரி ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டு எல்லாருக்கும் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து கனியும் கூடிய சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த விஷயத்தை பத்தி கிளாரிஃபிகேஷன் பண்ற விதமா கனி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதாவது முதல் முறையா தன்னோட புது பார்ட்னரான ஸ்ரீதர் கூட சேர்ந்து கப்பல் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் இவங்களும் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா பழனியில தான். 2 பேரும் ஒரே சிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறமா மீட் பண்ணோம், பேச ஆரம்பித்தோம். அப்படியே எங்களுக்குள்ள எல்லாமே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். கடவுள் எனக்காக இவரை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். நான் தனியாக தான் ரீல்ஸ் பண்ணுவேன். யார் கூடயும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணினதே கிடையாது. எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. பட் இவர்கிட்ட எல்லா கம்ஃபர்டபுளும் எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் கனிமா சாங்குக்காக ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தோம். அந்த சாங் இந்த அளவுக்கு வைரல் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு முறையும் நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இவர் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். அதே போல் என்னோட வீடியோ பார்ட்னர் மட்டும்தான் இவர். நிறைய பேர் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பல விஷயங்களை பேசிட்டு வராங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் நான் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு ரொம்ப போல்டாக இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நான் கப்பல் வீடியோ போடாததுக்கு காரணம் எனக்கு யார் கூடயும் கம்ஃபர்டபுளாக இல்லை. இவர் ஒரே ஊரை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்கவங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நடிக்கிறது ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பாராட்டிட்டு இருக்கீங்க. சில பேர் அசிங்கமாக கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவங்களோட ஒரிஜினல் முகத்தை காட்டாமல் ஃபேக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு கனி ரொம்ப போல்டாக பேசியிருந்தாங்க. உங்களுக்கும் மணிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. மணியும் இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமே, மற்றவங்களுக்காக யோசிக்காதீங்க அப்படின்னு பலருமே கனிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கனி இவர் என்னோட வெறும் வீடியோ பார்ட்னர் மட்டும்தான், மற்றபடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ளார எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. என்னோட வாழ்க்கை, என்னோட தங்கச்சி, நான், என் குழந்தை, இது மட்டும்தான் என்னோட ஒட்டுமொத்த லைஃப் அப்படின்னு தன்னை பற்றி வந்த ஒட்டுமொத்த ரூமர்ஸ்க்கும் இந்த இன்டர்வியூ மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க.